நடுது என் தாய் வர அண்டா நடுங்குது. உலகளந்த நாயகியே உயிரம்மா நீயே இங்கு எங்கள் உயிர் கட்ட நீயும் வாணிடம்மா வாணிடம்மா. தாயே மகமாகி முத்துமாரி நீயே உருமாறி இங்க வாடி தேவி கருமாறி எங்க காடி தீமை கனியாக இங்க வாடி. ஏற தேவையில்ல இருடா டேய், நிதானமா நிதானமா நிதானமா. அவனுக்கு ஹைட்டு ஹைட்டு ஹைட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் டைட்டன்ஸ் க்ரூக்கே. மாஸ்டர் இல்லை அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அந்த கமிட்மெண்ட்டு, அது நம்ம பார்த்தோம், எல்லோரும் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தோம். பாவம் அந்த பையன் இருந்தாலும் விடலை, அந்த ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்றவங்களும் முடிச்சு. அதான் நான் சொன்னேனே, போராட்டம் தான், அந்த மாதிரி தான். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கிரேட், சூப்பர். அந்த கமிட்மெண்ட்டுக்கே அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஹார்ட் ஒர்க். மாஸ்டர் இந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமு. அண்ட் விஷ்ணு மாஸ்டர் கூட வந்துட்டு ஆஃப்டர் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் பெங்களூரில் வந்துட்டு ஆடிஷன் நடந்திருக்கு, நிறைய இடத்துல வந்துட்டு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனி டைம் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயமும் யோசிக்காமல் அந்த 1 minute வந்துட்டு கோரியோ பண்ணி டான்ஸ் ஆடிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த டைமிங்கில் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அது உங்ககிட்ட மென்ஷன் பண்ணோன்னு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக இதில் எல்லாருமே தெரியும். ஃபஸ்ட்டு எல்லாருமே சூப்பர் தான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுன்ட்டு கிடையாது. தமிழ் பார்க்குறது ரசி அவங்கள எல்லோரும் முதல்ல தெரியும். அந்த 3 பேர் எனக்கு தெரியும். அவர் புதுசாக இருக்கார், எனக்கு தெரியல. வாட்ஸ் உன் பேர்? ಶಶಾಂಕ್. ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡ್ತಾ ಇರೋದು ನಿಮ್ಮನ್ನ ನಾನು. ಅವ್ರು 3 ಜನ ನೋಡಿದ್ದೀನಿ. ಅವ್ರು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲರೂ ನಂಗೆ ಗೊತ್ತು, ಚೆನ್ನಾಗಿ ಆಲ್ರೆಡಿ ಗೊತ್ತು. எல்லாருக்கும் என்ன தெரியும், எல்லாம் முதலே தெரியும். ஸோ அதனால் ஐ நோ தம், தே ஆர் டூ குட். டைமிங்கில் தான் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு. ஆனால் அவரோட ஹார்ட்டை நீங்கள் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நைஸ். அண்ட் ஸ்பெஷல் ஜட்ஜ் பாபா பாஸ்கர் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் வந்துட்டு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தீங்க, ஆர்வமாக இருந்தீங்க இந்த பசங்க வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது. நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். ஓய், தேங்க்யூ மாஸ்டர். எப்படியாவது இந்த கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியா இதை நான் அடித்தே ஆகணும்னு அந்த 4 பேருக்குள்ளே இருக்க அந்த போராட்டம் தெரிஞ்சது எங்களுக்கு. அதாவது உங்களோட என்ட்ரிலாம் பயங்கரமாக இருந்தது. சொல்லுவோம், நீங்கள் எல்லாமே காத்தா பறந்து வந்தீங்கடா. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஆடினாங்களே, அவங்க நான் சொன்ன பாரு, உயிர் எங்களுக்கு முக்கியம் இல்லைடா, டான்ஸ் தான்டா முக்கியம் எங்களுக்கு, நாங்கள் செத்தா கூட இந்த ஸ்டேஜில் சாவோம் அப்படின்றாங்களா. அந்த முடிவில் தான் வந்தானுங்க இவனுங்க 4 பேரும். இல்லை அரக்கன்கள் மாதிரி வந்தானுங்க. சமடா செல்லம். வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னடா செல்லம்? சந்தன் சார். சந்தன், இந்த மிஸ்டேக்கு யாருக்கும் தெரியாது.
யாருக்குமே தெரியாது. இது நாங்கள் நினச்சா எப்படி வேணா பண்ணலாம், புரியுதா? இது மிஸ்டேக்காகவே தெரியல. நீ 100 வாட்டி சுற்றிட்ட பிறகு நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பா. நாங்கள் உங்களுக்கு தேவையில்லப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா தேவை. நீ சூப்பராக பண்ணிட்ட. அதுவும் என்ன தெரியுமா, அவன் தொங்கினே கையில் மாட்டிக்கிச்சு, அப்போ கூட நடுவில் ஒரு பீட்டை பிடிக்கிறான். எடுத்தியா இல்லையா? சூப்பர்ரா, லவ் யூடா செல்லம். சந்தன், நீ ஃபீலே பண்ணாச்சலம், யூ ஆர் த அமேசிங், சூப்பர்ரா. நான் என்ன சொல்ல வரதுன்னு தெரியல. லவ் யூடா செல்லம். நீங்கள் 2 பேரும் 4 பேரும் பறந்து ஆடினீங்க, தரையிலே ஆடல. உங்களோட அரபிக்ஸ்லாம் வந்துல டைமிங் அப்படி ஒரு சிங்கில் இருந்ததுடா. இது சும்மா ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக 3 days ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? 3 days தானே ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அதுதான் சொல்கிறேன், 3 நாளில் பண்ணக்கூடிய மேட்ரே கிடையாது இது. இது வந்து ஒரு 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக வரக்கூடிய மேட்ரை 3 நாளில் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி ஒரு கோவமோட ஒரு ஆக்ரோஷத்தோடு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இந்த லெக் அவார்டு நான் வாங்கி ஆகணும்னு அந்த பசியும் அந்த வெறியும் உங்கள் கண்ணில் தெரிஞ்சது. கவலைப்படாதீங்கடா, நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். ஓகே.